ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோகனட் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் கண்டிஷனிங் க்ரீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஃப்ரிஸி அண்ட் டல் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் க்ரீம்னு சொல்லணும். ஸோ இந்த க்ரீமை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 4 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஒரு கோகனட் எடுத்து தான் நான் இந்த க்ரீம் பண்ண போகிறேன். ஒரு தேங்காயை நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து கத்தி வச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி அதில் இருந்த பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இதிலிருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ ஒரு கிளாத்தோ ஃபில்ட்ரோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதில் இருக்கிற தேங்காய் பாலை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். காலையில் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாம்பூ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டு வந்து மேக் ஷூர் யூ கவர் யுவர் ஹேர் வித் சம் கிளாத் ஆர் அதே மாதிரி உங்கள் பில்லோ இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது டவலோ ஏதாவது யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் லெமனை நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ரொம்ப ஜாஸ்தி லெமன் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வில் பி ஃபைன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 2 to 3 டேஸ் வரைக்கும் வைக்கலாம். மினிமம் 1 டே வைக்கணும். ஸோ இது வெளியில் கூட நீங்கள் வைக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு நாள்லேயே இது வந்து சரியாயிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் மினிமம் வைங்க. ஆனால் இதை வந்து ஒரு நாள் வச்சுட்டு எடுத்து பார்க்காதீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்படி கிளியராக இருக்கிற மில்க் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் இது எப்படின்னா இந்த தண்ணி தனியாக கீழே பிரிஞ்சு வந்துடும். மேலே வந்து அது ஃபர்மெண்ட் ஆகி அந்த க்ரீம் வந்து மேலே ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீமை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அடியில் இருக்கிற இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இதை வந்து எடுக்கணும். ரொம்ப திக்காக இது வந்து யோகர்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே வந்து 1 மந்த் வரைக்கும்லாம் இது வைக்க முடியாது. ஸோ அது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10 டேஸ் வரைக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மீடியமாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேங்காய் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஹேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணிட்டோம். இது பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் ஈவனாக இதை வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் மட்டும் இல்லாமல் இது வந்து ஹேர் க்ரோத்தையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்மளால் ஒரு ரெமடியை வீட்டிலே பண்ண முடியும்னா நம்ம ஏங்க அவ்வளோ பணம் கொடுத்து நம்ம ஒரு கண்டிஷ்னரை கடையிலேருந்து வாங்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் நல்லா பீட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஈவனாக அந்த க்ரீம் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக நான் வந்து இதை நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஈவனாக ஆயிடுச்சு. இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால இது நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஷைனை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க, அது நம்ம ஹேருக்கு நல்லது கிடையாது. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயிலி தான், பட் அந்த ஆயிலையும் இந்த லெமன் ஜூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்கேல்ப்லேருந்து எண்ட் ஆஃப் த ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின்லி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கிற ஏரியாலெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மினிமம் 1 hour இதை வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 to 3 times யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் செம்ம ஸ்மூத்தாக மாறிடும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரெமெடி இது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தான ஒரு கண்டிஷன்டு ஹேர் மாதிரியே வந்து இது ஃபீல் ஆகும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ஹேர் கேர் சீரீஸ் வரப்போகுது. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.